எக்ஸசைஸ் வந்து 6.7 முக்கியமான எக்ஸசைஸு சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. 5 மார்க் எல்லாமே அதில் வரத்தான் செய்யும், ஒன்று மறந்துடாத. சரி, ஃபஸ்ட்டு சம் வந்து சொல்யூஷன் போடுறேன். டேய், கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குல, அதை ஏ வெக்டார்னு எடு. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்ததை ஏ வெக்டார்னு எடுத்துக்கோ. இன்னொன்று பாயிண்ட் இருக்கா இல்லையா? இல்லை. சரி, டேய் கவனி, பி வெக்டார்னு எடுத்துக்கோ, இன்னொன்று சி வெக்டார்னு எடுத்துக்கோ. பாயிண்ட் கொடுத்துருக்குல 3 பாயிண்ட், அதாவது கமான்னு ஒரு பாயிண்ட்ல 3 கோஆர்டினேட் கொடுத்துருக்கு பாரு. ஒன்று எக்ஸ், ஒன்று ஒய், ஒன்று இசட். அது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? சும்மா நம்பர் சொல்றாமா? 2i அப்படின்னு அர்த்தம். அடுத்து 3j அப்படின்னு அர்த்தம். பிளஸ் 1 6k அப்படின்னு அர்த்தம். ஏய் கவனி, இதுதான் ஃபர்ஸ்ட் ஏ. செகண்ட் பியும் சியும் எடுக்கணும். அடுத்த கொஸ்டினை பார்த்துக்குங்க. மேலே நம்பர் இருக்கும், கீழே நம்பர் இருக்கும். அந்த ரெண்டு இதுல ஃபர்ஸ்ட் ஒன்றை பாரு, கீழே நம்பரை மட்டும் சொல்லு. கீழே நம்பர் சொல்லையில இந்த இந்த இதில் கவனிச்சுக்க. எக்ஸ் மைனஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கான்ல எப்படி? டேய், இந்த மாதிரி கொடுத்துருக்கான்ல எப்படி? அதில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. இந்த மாதிரி கொடுத்ததுல முன்னாடி மைனஸ் வரக்கூடாது. அதில் இருக்கான்னு முதல்ல சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. வரல இல்லை, அப்போ பிரச்சனை இல்லை. கீழே உள்ளதை மட்டும் எடுத்து சொன்னா போதும். சப்போஸ் மைனஸ் வந்திருந்தா, டேய் கவனி, மைனஸை வெளியில் எடுத்து கீழே கொண்டு வந்துடணும். மைனஸ் வெளியில் எடுத்து என்ன செய்யணும்? அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு செய்யணும். டப்புன்னு எழுதக்கூடாது. பார்த்துக்கோ, சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு நான் வந்து மைனஸ் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால கீழே உள்ளதை மட்டும் சொல்லு. என்ன இருக்கு நம்பரு? அப்போ 2i 3j வேற ப்ளஸ் 1k. நெக்ஸ்ட்டு அடுத்த லைனுக்கு இருக்கும் பாரு. அதில் எப்படி இருக்கு? கீழே நம்பர் இருக்கா இல்லையா? சொல்லு. 2 மைனஸ் 5 3 தானே? புரியுதடா? அவ்வளோதான். இதுதான் அந்த கொஸ்டின் உள்ள எடுத்தது. இனிமேல் அந்த கொஸ்டின் தேவையில்லை, நம்மளா செய்யணும். அப்படின்னா பொறுமையாக நிதானமாக செய்ய. நான் மூணுமே செஞ்சிடறேன் அப்படின்னா பழகிக்க. கேட்டால் மட்டும் செஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்று பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்றது. டேய் பார்த்துக்கோ, பேராமெட்ரிக் ஃபார்ம் துணை அலகு உள்ளது. பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதினாலும் சரி, ஈக்குவேஷன் எழுதினாலும் சரி, உங்கள் இஷ்டம். பார்த்துக்குங்க எப்படி டீச்சர்ஸ் எழுதுறாங்களோ தந்தாப்புல எழுதிக்க. பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். பேராமெட்ரிக்னா எஸ்டி சேர்த்து எழுதுறது. இங்கனக்குள்ளே உனக்கு கொஞ்சம் யோசிச்ச பண்ணிக்க, கெஸ் பண்ணிக்க. உனக்கே தெரியும் இது x1 y1 z1 அந்த மாதிரி வர்றது. இதுதான் b1 b2 b3. இதுதான் c1 c2 c3. தெரியுதா இல்லையா? தெரியுதா தெரியாது? அது பாயிண்ட் தானே. இது ரெண்டு லைன்ல தான் எடுத்தீங்க. அப்போ நான் இதை வச்சு எழுதுறேன். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, அது பாயிண்ட் மட்டும்தான், ஏ வெக்டார் பிளஸ் டி, அடுத்து எஸ்ன்னு சேர்த்துன்னு எழுதிக்கோ. எஸ் பி வெக்டார் பிளஸ் டிசி வெக்டார். அவ்வளோதான். நீ பார்த்துக்கோ. இப்போ நான் எழுதுறேன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பார்த்து எழுதிடு. அப்படியே 2i அப்படியே காப்பி பண்ண வேண்டியதான். பிளஸ் 3j பிளஸ் என்னது 6k ஒரு ஆன்சரு. பிளஸ் எஸ் இன்ட்டு பி பிளஸ் டி இன்ட்டு சி. இவ்வளோதான். பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். இந்த ஃபார்முலா மாற்றி எழுதிட்டு இங்கே தப்பு. பார்க்குற என்ன அப்படியே காப்பி பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பீங்க. இந்த இது இடையில எழுதிருக்கேன் பாருங்க, இது புத்திசாலித்தனம் வேணும்ல. அது என்னத்தையா பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏன்னு எழுதினீங்கன்னா தப்பு தான். ஃபர்ஸ்ட் மாடல்னால அப்படியே இறங்கிருச்சு கணக்கு ஈஸியா. இது 2i பிளஸ் 3j பிளஸ் k. அதே மாதிரி 2i மைனஸ் 5j மைனஸ் 3k. இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இது கேட்கல, நான் செஞ்சிருக்கேன். உனக்கு கேட்டது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்கு. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்கு. அப்போ பொறுமையா நிதானமா எழுதணும். ஏய் கவனி, எஸ்டிலாம் வரக்கூடாது. நான் பேராமெட்ரிக்னா துணை அலகு அல்லாத அந்த எஸ்டின்றது துணை அலகு. பேராமீட்டர்ன்றது பேராமெட்ரிக்னுக்குள்ள எழுதலாம். சில பேர் எழுதுவா எஸ்கமா டி அப்படின்னு எழுதுவா ஸ்கேலார்னு எழுதலாம். எஸ்கமா டின்னு எழுதி ஸ்கேலார்னு எழுதுவாங்க. ஸ்கேலார்னா ஒரு நம்பர், அதுக்கு பேர் வேற ஒன்றும் இல்லை. நம்பர் எண்ணளவு அப்படின்றது. சரி, இப்போ நான் இங்கே வர்றேன். ஆர் வெக்டார் உன்ட்ட சொன்னதுதான். இதை உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? மைனஸ் டாட். மற்ற ரெண்டு என்ன செஞ்சிடணும்?
மற்ற ரெண்டையும் கிராஸ் பண்ண சொன்னேன். அப்படி யோசிச்சு புத்திசாலித்தனம் எழுத தெரியுமா பாரு. இப்படி எழுதணுமே, அதான் பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன் 3 மாடல் பொறுமையாக நிதானம் படிக்கணும். அதுலேருந்து இதை கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒன்றுன்னு வேணால் வச்சுக்கிட்டா இதுக்கு நான் ஆன்சர் ரெடி பண்ணணும். போயிட்டு இருக்கக்கூடாது வீட்டுக்கு. நம்ம வாட்டில் போயிடக்கூடாது. இந்த ஏக்கு எழுதுன்னு பி கிராசி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் பி கிராசி கண்டுபிடிச்சிக்கிறேன். பி கிராசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் போடணும். கிராஸ் தானே இடையில ஐ கேப் ஜே கேப் கே கேப். பிக்கு சிக்கு உள்ள நம்பர் 2 3 1. சிக்கு என்ன இருக்கு 2 -5 -3. இது ஓப்பன் பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்கு பார்த்தியா? அதில் காப்பி பண்ணிட்டே சடனா இதில் காப்பி பண்ண முடியாது. காப்பி பண்ண முடியாது. அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க சில பேர், இந்த இடத்த நான் கேப் போட்டு வைக்கிறேன், இந்த இடம் தேவையில்லை, இப்போ நான் கொண்டு போகிறேன் கணக்கை பாரு. இந்த இடத்த நான் கேப் போட்டு வைக்கிறேன், இது அப்படியே இருக்கட்டும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுறேன். இப்போ பாரு, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டிட்டர்மினன்ட் போட்டேன் பார்த்துக்கிட்டே, ஈக்குவல் டு 0 கார்ட்டீசியன் சமன்பாடு. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். அப்போ x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. அடுத்து என்ன வரும்? b1 b2 b3 c1 c2 c3. அங்கே எழுதியிருந்திய பாரு, இந்த கணக்கில் எழுதியிருந்தேன் டேரெக்டாகவே. கணக்கில் அங்கேயே எழுதிட்டேன். சில பேர் இங்கே எழுதுவாங்க, இந்த எழுதிட்டேன். இதை எடுத்து இன்னும் எழுதலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனா எழுதிக்கலாம். இந்த இதை பாயிண்டாக எழுதுனா என்ன வரும்? அங்கே எழுதுனா எழுதிக்கலாண்டாமா. இது இங்கே எழுதினாலும் சரி, அங்கே எழுதினாலும் சரி, உன் இஷ்டம். இதை இங்கே தான் எழுதுன அவசியம் இல்லை. அங்கே கூட கொண்டு போனால் உனக்கு ஃபார்முலாக்காண்டி செட் பண்ணுறக்காண்டி எழுதுனேன். சில டீச்சர் இதை இங்கே எழுத மாட்டாங்க. டேய் சொல்கிறத கவனிச்சுக்க, ஏன்னா மாற்றி செய்கிறக்காண்டி சொல்கிறேன். இங்கே எழுதாமல் அங்கே கொண்டு எழுதுவாங்க. இந்த இடத்துல எழுதுவாங்க. இந்த இடத்துல மேலே எழுதிட்டு கீழே வருவா, இல்லை கீழே எழுதிட்டு மேலே வருவா, உன்னுடைய விருப்பம். எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். 3 பாயிண்ட் வரும். இப்படி 3 இது ராக்கெட் இப்படி வரும். ஒன்று x1 y1 z1 மேலே எழுதுனா கீழே எழுதிக்கிட்டு இருக்கேன். b1 b2 b3 c1 c2 c3. இந்த x1 y1க்கு என்ன இருந்துச்சு நம்பர்? ஃபர்ஸ்ட் ஏக்கு சொல்லு, நம்பரை மட்டும் சொல்லு. இந்த கொஸ்டின் எழுதுச்சு 2, 3, பிக்கு என்ன இருந்துச்சு சொல்லு. ரெண்டாவது 2 3. இதுக்கு இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இதை இங்கே மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அப்படி டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டு இங்கே மேட்ச் பண்ணிக்க. எக்ஸ் மைனஸ் 2 ஒய் மைனஸ் 3 இசட் மைனஸ் 6 எழுதுற கரெக்டானு பாரு. அங்கே மேட்ச் பண்ணியிருக்கேன் பாரு, சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். x1 y1 z1 சேர்த்துட்டேன், தெரியுதா? ரைட்டு. இங்கே என்ன இருக்குடா? அதில் சும்மா தான் இருக்குது. அப்போ அப்படியே எழுத வேண்டியது 2 3 1 2 -5 -3. சரி, ஓப்பன் பண்ணுவோம் டிட்டர்மினன்ட். இதை வச்சுக்க, பொறுமையாக ஓப்பன் பண்ணு. இதுக்கு நேரம் உள்ள கர்வாவும் காலத்தையும் விட்டுருவான். 3 3s are 9 minus 1 5 is 5 minus 5 என்ன ஆயிரும்? +5. அடுத்து மைனஸ் y minus 3 நடுவில் விட்டுருவான். 3 2s are 6 minus 1 2 is 2 plus z minus 6 5 to 10 minus 10 minus 6 equal to என்ன வந்துடும்? 0. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர் எடு. x minus 2 எவ்வளோ வரும்? -4 minus y minus 3 -8 plus z minus 6 minus 16 is equal to 0. ஏய் தம்பி, பொறுமையாக இது பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த இடம் தப்பு வரும், இந்த இடத்துல தப்பு வரும் சொல்லிட்டேன். ஏன் தப்பு வரும்னா, இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் இடிக்கும், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் இடிக்கும். பார்த்துக்க, ஒழுங்கா நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. இதை ஓப்பன் பண்ணோம்னா -4x + 8 சிம்பிளாக போயிடும். இதை எடுத்து இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? அப்போ +8 தான் உள்ளே போகுது. அப்படி கெஸ் பண்ணணும். +8 தான் உள்ளே போகுது. அப்போ +8y 3 24 என்ன 24 -24. ப்ளஸ் தானடா உள்ளே போகுது. அப்போ மைனஸ் அங்கே இருக்கும்ல, தெரியுதா தெரியலையா? தப்பு வந்துடும். அதுதான் சொல்லிட்டேன். இங்கே +24 ஒரு ஆள் சொல்கிறேன், பார்த்துக்க. இந்த மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +8 தான் உள்ளே போகுது. 3 24 -24 +16 -16z
16 என்ன வரும் 96 ஈக்குவல் டு 0. புரியுதான்னு பாரு. இப்போ எக்ஸ் ஒய் டேம் தனியாக எடுத்துக்கோ. எக்ஸு ஒய் டேம் தனியாக எடுத்துக்கோ. -4x + 8y - 16z எடுத்துட்டேன். நம்பரை ஃபுல்லாக சரி பண்ணு. இது 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 அது ரெண்டு ப்ளஸ் பண்ணிக்க. 96 4 100 104 104ல் 24 போகுது. 0 8 80. என்ன 80? ப்ளஸ் 80 தானே ஈக்குவல் டு 0. ஃப்ரண்ட்டில் மைனஸ் வரக்கூடாது. அதோட சேர்த்து எதில் டிவைட் பண்ணலாமான்னு பார்த்துக்கோ. 4 ஆல் டிவைட் பண்ணலாமா? -4 டிவைட் பண்ணுறேன் பார்த்துக்க. அப்போ வெறும் எக்ஸு -2y 4 16 + 16 தானே. அடுத்து 2 8 20 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். இது ஆன்சர். இது என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வரையில அந்த ஆன்சரை நோட் பண்ணு. இதை நோட் பண்ணிக்கடா டேய். x - 2y + 4z நோட் பண்ணிக்க. சும்மா இல்லைன்னா எழுதி வச்சுக்க லேசா நோட்டில். திருப்பி கேட்குறேன் அதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்தோம்னா டேய் கவனி. இந்த இடத்துல அதை எழுதிடுறாங்க. இந்த இடத்துல எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா அம்மா பார்த்துக்கடா ஆர் டாட் அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறாங்க. அந்த எக்ஸ் இருக்குல்ல சொல்லு, வெறும் எக்ஸ் தானே சொல்றா. அப்போ ஐ ஒய்க்கு என்ன இருக்குது? -2j. அடுத்து கேக்கு என்ன இருக்கு? z ப்ளஸ் 4k. நம்பர் இருக்கா? என்ன நம்பரு? -20 ப்ளஸ் 20. அப்போ அங்கிட்டு 20 போனால் -20. இதுதான் ஆன்சரு இந்த கணக்கு. இது சில பேர் செய்ய மாட்டாங்க. உள்ள இருக்கையில +20 இருந்துச்சா வெளியில இருக்கா? உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு பாரு. -20 இருக்கு இங்க. அப்ப வெளியில போனா +20 தான். சரி கவனி. இந்த இடம் எழுதாம இருக்காங்கடாமா தம்பி. இந்த இடம் எழுதாம இருக்காங்க அவ்வளவுதான். இப்படி எழுதிடுறாங்க சில பேர். எப்படி எழுதுனான்னு தெரியுதா? கீழே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் ஒய் இசட்டுக்கு போல என்ன மாற்றி விட்டேன்? ஐஜேகேன்னு மாற்றி விட்டு நம்பர் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். ப்ளஸ் நம்பராக இருந்தால் மைனஸ், மைனஸ் நம்பர் தான் ப்ளஸ். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பை மறைச்சிடுறாங்க சில பேர். இல்லை செய்கிறேன் அப்படின்னா பொறுமையாக செய்யணும். இந்த இடம் தப்பு வரும் பார்த்துக்க. எரிச்சலாங்க ஏய் கம்மிடா எரிச்சலாங்க. அதுக்காண்டி சொல்லிட்டேன். 3 3s are 9 -1 5 is 5 +5 சரியா பார்த்துக்க. அடுத்து என்ன இருக்குடா? -j. அடுத்து என்ன வரும்? 3 2s are 6 -1 2 is 2 +k. ஏன்னா மார்க் கம்மினால குறைக்கிறாங்க ஸ்டெப்ஸை. 10 -3 2s are 6 i cap -4 -j cap -8 +k cap -16. அப்போ -4i +8j -16k. பார்த்துக்கோ. இதை காமனாக டிவைட் பண்ணுறான். ஏதாவது -4ஆல் டிவைட் பண்ண வேண்டாம். -4ஆல் டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணால் என்ன வரும்டாமா? -4ஆல் டிவைட் பண்ணால் ஐ தானே. 4ஆல் டிவைட் பண்ணலாம். இதை ஐ -4ஆல் டிவைட் பண்ணுறேன். மைனஸ் என்ன வரும்? 2j. அடுத்து என்ன வரும்? +4k. அங்கே இருக்கான்னு பாரு. இந்த இருக்கு தெரியுதா? இந்த இடம் தான் அந்த இடம். அப்போ இந்த 20 கான்ஸ்டன்ட் எப்படி வரும் அப்படின்றது இருக்கு. r - aன்னு போட்டு தானே டாட் பண்ணியிருக்கோம். அப்போ r - a ஒன்று கண்டுபிடிக்கணும்ல. r - a எங்கேருந்து வரும்? ஆர் வெக்டார்ன்றது இந்த இடம் r - a அப்படின்னா a வெக்டார் வந்து எடுத்துட்டு வரணும். இது பிசி தானடா. ஏ ஒன்று விட்டுருக்கோம்ல, அதை எடுத்துட்டு வந்து இதோட சப்ஸ்டிட் பண்ணணும். xi + yj + zk. இல்லைன்னா இந்த இடத்துல எப்படி வேணாலும் செய்யலாம். உன்னோட விருப்பம். எப்படி இதோட நிறுத்தி இப்படி 20 எழுதிக்கிறியா இல்லை கண்டுபிடிக்கிறியா பாரு. இந்த இடத்த ஒரிஜினாலிட்டியை மாற்றி காட்டுறேன் பாரு. ஒரிஜினாலிட்டியை மாற்றி காட்டுற அப்படின்னா இந்த இடத்துக்கு வர்றோம். 1ஆவதுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்க. ஆர் வெக்டார் மைனஸ் ஏக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோ.
ஏக்கு என்னடா இருந்துச்சு 2i + 3j + 6k. டேய் கவனிச்சுக்க டாட். பி கிராஸ் சி கண்டுபிடிச்சு இந்த இருக்கு ஐ, இந்த இடத்துல எழுதுறேன் தெரியுதா, -2j + 4k = 0. அம்மா பார்த்துக்கோ, படிக்கிறாள் பார்த்துக்க, விவரமா செய்யணும். ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆர் எடுத்து இதோட டாட் பண்ணா ஆர் டாட் நிறுத்திட்டு இந்த நம்பரை மட்டும் இப்படி டாட் பண்ணு. 1 2 is 2 வருதான்னு பார்த்துக்கோ. சரியா சொல்றது? 1 2 is 2 வரும். அடுத்து என்ன வரும்? டாட் பண்ணி இங்கே நான் ஆன்சர் எடுத்து, அதாவது ஆர் டாட் இதுன்னு எழுதிட்டு வேணா எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோ. I - 2j + 4kன்னு எழுதிட்டு, புரியுதா சொல்றது? இதை எடுத்து மைனஸ்ன்னு போட்டு இப்படி டாட் பண்ணுறோம். இது முதல்ல ஒன்று எடுத்து செட்டு அப்படியே இங்கே போட்டேன். இந்த ஆரை எடுத்து மொத்த செட்டு இங்கே போட்டேன் முன்னாடி, ஆர் டாட்னு. இந்த இது மைனஸ்ன்னு போட்டு இதை இந்த இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். எது ரெண்டு? இந்த இதையும் இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஓ 2 2 என்ன 2 வரும்? -2. அடுத்து இந்த மைனஸ் உள்ள போகும்போது அப்போ இங்கே -3, இங்கே என்ன 2 ப்ளஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் என்ன வந்துடும் 6 -26, அது ஒரு 4 -24 = 0. சரி பண்ணு. இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? 4 + 4, இதோட கழிச்சு என்ன ஆயிரும்? -20. இதுதான் அந்த ஆன்சர். புரியுதான்னு பாரு, என்ன செஞ்சிருக்கோம் பாரு. ஆர் டாட் I - 2j + 4k -20 = 0 அப்படின்னு இருக்கும். இந்த -20 அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகுது? இப்படி சேர்த்து தெரியுமா? என்ன செஞ்சிருக்கோம் தெரியுதான்னு பாரு. இதுதான் ஒரு முழுமையான கணக்கு. விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை பொறுமையாக சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா உனக்கு கேட்கத்தான் செய்வா குவாட்டலிக்கு. அதுக்கு தான் உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்ய, அவசரப்பட்டுறாதன்னு சொல்லிட்டேன். ஒரு கணக்கு இவ்வளோ வண்டி போகுது, பார்த்துக்க. ஒரு கணக்கு செஞ்சுட்டா அடுத்தடுத்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உன்ட்ட சொல்கிறேன், ஸ்கூலில் ஒழுங்கா பாருன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கணக்கு மாடல் மாற்றுறேன், சரியா? டேய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போடுறோம். அதுக்கு தேவையானதை முதல்ல எடுத்துருவோம். டேய் பேச்ச குறைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் அடி வாங்காத. ஏ வெக்டார்னு எடுத்துரு, இன்னொன்று பி வெக்டார்னு எடுத்துரு, இன்னொன்று சி வெக்டார்னு எடுத்துரு. சரியா? இங்கே ஏ வெக்டாரை x1 y1 z1 எடுத்துட்டு, பி வெக்டாரை b1 b2 b3ன்னு எடுத்துரு. ஏன்னா அதுவும் வெக்டார் தான். ஃபஸ்ட்டு கணக்கு தான் செய்கிறேன். திருப்பி c1 c2 c3 இதுக்குள்ளதை எழுதணும். சொல்கிறத காதில் வாங்கிட்டு தகுந்த மார்க் நம்மளுக்கு தேவை, அவ்வளோதான். படிக்க முடியலன்னா இப்படி செஞ்சுக்கோ. இப்போ இது சொல்கிறாமா 2 3 1 2 6 2 3 6 இந்த எழுதிட்டேன். அப்போ இங்கே எழுதையில 2 3 6. பிக்கு என்னம்மா 2 2 3 1. டேய் பார்த்துக்க, 2 3 1. அடுத்து பி சிக்கு என்னடா 2 2 -3 2 -5. சரி, ஒரே கணக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஏன்னா மாடல் மாற்றி செஞ்சோம்னா உனக்கு புரியுதான்னு பாரு, ஈஸியாக செய்கிறக்காண்டி, வேற ஒன்றும் இல்லை. 2 -5 -3 இந்த எழுதிட்டேன். கிவன் இது கொடுத்துருக்கு. கொஸ்டினை பார்த்து ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு மாடல், ஃபஸ்ட்டு மாடல் இது ஒரு பாயிண்ட் 2 லைனு. அப்போ நீ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா இது ஈஸியான மெத்தடு. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ளது x - x1 y - y1 z - z1 b1 b2 b3 c1 c2 c3. இப்போ இதை பார்த்து அப்ளை பண்ணிக்கிற வேண்டியதான். அப்படின்னா டிட்டர்மெண்ட் போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு x - x1 அந்த மேலே இருக்கு 2 3 6 2 3 6 எழுதிட்டேன். அடுத்து 2 3 1 b1 b2 b3
2 மைனஸ் 5 மைனஸ் 3. இப்போ நீ எப்பயும் போல ஓப்பன் பண்ணு. ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 2 என்ன கேட்டிருந்தாலும் இப்படி ஓப்பன் பண்ணிடு. மைனஸ் 9 ப்ளஸ் 5 மைனஸ் ஒய் மைனஸ் 3 3 2s are 6 minus 2 plus z minus 6 பார்த்துக்க கரெக்டான மைனஸ் 10 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் ஒய் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 8 ப்ளஸ் z மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4x ப்ளஸ் 8 இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 8y மைனஸ் 24 இது மைனஸ் 16z மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 96 ஈக்குவல் டு 0. இதில் இருந்து வேரியபிளை சரி பண்ணிக்க. மைனஸ் 4x ப்ளஸ் 8y மைனஸ் 16z நம்பர்ஸை ஃபுல்லாக சரி பண்ணி 96 104 20 80 ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0. இதை மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் 4z மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் சமன்பாடு ஈக்குவேஷன் அர்த்தம். இதுக்கப்புறம் அப்படியே நான் பின்னாடியே போகிறோம்னா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் துணையலகு அல்லாத சமன்பாடு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு எழுதுறேன். இது சும்மா ஹைஃபனு, இது ஆர்னு வச்சு டாட்னு வச்சு ப்ராக்கெட் போட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோ. இது அப்படியே மாற்று. ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் 4k இது ப்ளஸ் மைனஸ் அங்கிட்டு போனால் என்ன ஆயிரும் ப்ளஸ் 20. இவ்வளோதான். இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ இந்த கொஸ்டினில் வெக்டர் ஃபார்ம் கேட்டுருச்சா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டுருச்சா? அப்போ இதுதான் கணக்கு ஆன்சர். இந்த சிம்பிளாக முடிச்சிட்டேன்ல, புரியல அவங்களுக்கு? இப்படி செஞ்சால் என்னன்னு கேட்குறேன். உனக்கு தேவை மார்க்கு, அதை நீ உன் விருப்பம் போல் செய்ய வேண்டியதானே. இந்த இருக்கு 6th சம்மா 5th சம்மா 3 பாயிண்ட் இருந்துச்சு பாரு. ஆறா மாடல் 3 அது. டேய் கமிடா தேர்ட் மாடல். அதில் ஏ வெக்டார் ஒன்று எடுத்துக்கோ கிவனு. டேய் ஒன்று பி வெக்டார்னு எடுத்துக்கோ, ஒன்று சி வெக்டார்னு எடுத்துக்க. சொல்கிறாம்மா 3, 6, -2 அடுத்து 4 சரி. டேய் கமிடா இந்த எழுதிட்டேன். இந்த கொஸ்டினை பார்த்துக்கோ அப்படின்னா இது மூணுமே பாயிண்ட்டு தான். இது இப்படி ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க பாரு. இது 3வது மாடலுக்கு கொண்டு போகிறேன் கணக்கை. டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னா சிம்பிளாக செய்கிறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுறேன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. மூணுமே பாயிண்ட்டு அப்படின்னா 3 லைன் வரும். எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1 அடுத்து x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 அடுத்து x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 அப்படின்னு எடுக்கணும். புரியுதா? இங்கே எங்கே சார் இருக்குது x1 y1னா இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க கணக்கு. x1 y1 z1 அதே மாதிரி x2 y2 z2 அடுத்து அதே மாதிரி x3 y3 z3 மூணுமே பாயிண்ட்ன்றதுனால அப்படி எழுதிருக்கேன். பார்த்துக்கோ இப்படி பாயிண்ட்டை போட்டு அவ்வளோதான். டக்குன்னு எழுதுனேன். 3, 6, -2 அடுத்து 1 -2 6 6 4 -2. டேய் கவனி இந்த எழுதிட்டேன். இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்க போகிறேன். பொறுமையாக எடு. அவ்வளோதான். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன x1 y1 z1 அது தூக்கி இங்கே கொண்டு வா. அப்படியே அங்கே 3 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு 6 இருக்கு, அடுத்து என்ன 2 இருக்கு +2 ஆயிரும். அதுக்கு அப்படி போட்டு வச்சேன். அடுத்து பார்த்துக்க x2 மைனஸ் x1னா ரிவர்ஸில் எப்படி போகிறது? கீழே இருந்து மேலே தெரியுதா? அப்போ -1 இந்த மைனஸ் அங்கே ஒன்று முன்னாடி என்ன இருக்கு 3 தெரியுதான்னு பாரு. தெரியலடா -1 இது 2டா அதான்டா x2 மைனஸ் x1. அடுத்து என்ன இருக்கு y2 மைனஸ் 7 அடுத்த நம்பர் -2
நடுவில் மைனஸ், மேலே என்ன இருக்கு 6. அதே மாதிரி 6 நடுவில் மைனஸ், மேலே +2 வைப்பா, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அடுத்து ஒன்று எழுது, x3 மைனஸ் x1 இங்கே இருந்து இங்கே 6 மைனஸ் 3. டக்கு டக்குன்னு முதல்ல இந்த ஸ்டெப்பு தேவையில்லை, உனக்கு தெரியறக்காண்டு எழுதுறேன். 4 மைனஸ் படிக்கக்கூடிய ஆள் அவாய்ட் பண்ணிடுவாங்க. -2 +2 அவ்வளோதான். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். x மைனஸ் 3 சிம்பிளிஃபை பண்ணணும்ல, y மைனஸ் 6 z +2 சரியா, -4 -8 +8 3 -2 இது என்ன ஆயிடுச்சு 0. இப்போ ஓப்பன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். x மைனஸ் 3 இன்ட்டு என்ன வரும் 0 + 16 மைனஸ் ஆஃப் y மைனஸ் 6 பிராக்கெட் அது என்ன ஆயிரும் 0 -24 ப்ளஸ் z +2. அடுத்து என்ன வந்துடும் மைனஸ் +8 மைனஸ் 24 ப்ளஸ் 24 சீக்குவல் டு என்னது 0. இப்போ 11 உள்ள கொண்டு வந்துடுறேன். x மைனஸ் 3 இன்ட்டு 16 மைனஸ் y மைனஸ் 6 இன்ட்டு -24 ப்ளஸ் z +2 இன்ட்டு 32 ஈக்குவல் டு 0. ரைட்டான்னு பார்த்துக்கோ. பொறுமையா நிதானமாச்சு. உள்ள மல்டிப்ளை பண்ற முன்னாடி டிவைடோட பண்ணிக்கலாம். இந்த 3 நம்பர் இருக்கு பாரு காமனா, 8ஆல பண்ணலாம் பாருவேன். தெரியுதா தெரியலையாடா? 8ஆல பண்ணலாம்ல டிவைடு. 8ஆல பண்ணோம்னா x மைனஸ் 3 2 3 சார் 2 8 சார் 16 மைனஸ் y மைனஸ் 6 சரிதான் பார்த்துக்க 3 24 சரியா, ப்ளஸ் z +2 4 32 சீக்குவல் டு 0. நம்மளோட ஐடியா பொறுத்து தான் எல்லாமே. கடைசியில் பண்ணாலும் சரி, இடையில பண்ணாலும் சரி. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 6 ப்ளஸ் உள்ளே வந்துடும் ப்ளஸ் 3y, அடுத்து மைனஸ் ப்ளஸ் உள்ளே போயிடும் -18. இந்த இடம் தப்பு வரும் பார்த்துக்க சொல்லிட்டேன். திருப்பி சொல்லிட்டேன். ஸ்கூலில் ஆரம்பத்திலும் சொல்லிட்டு தான் இருக்கேன், தப்பு வரும் அந்த இடம். இந்த இடம் தப்புனா கீழே தப்பு, அவ்வளோதான். அடுத்து 4z ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z நம்பரை சரி பண்ணுறாமா, 8 போச்சுன்னா 10 16 -16 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்டு. இல்லை என்ன, ஆமாம் கரெக்டு. 3 இருக்குது, டிவைட் பண்ண முடியாது. இதுதான் ரிக்வயர்டு ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதில் இருந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வர்றேன். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா ஆர் டாட் அப்படி போட்டு ஈக்குவல் டு போட்டுக்க. இதுக்கு போல் xi yj மாற்றி விட்டுரு ப்ளஸ் 4k மாற்ற தெரியாதா, ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு போனால் 16. இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்கான்னு பாரு. பேராமெட்ரிக் ஃபார்ம் இங்கே பாரு எப்படி எழுதுறேன்னு. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஈக்குவேஷன் அப்படின்றது அந்த இங்கே பாரு, இங்கே கவனிச்சா எழுதிடலாம். டே இங்கே கவனிச்சா எழுதிடலாம், கொல்ல புறம் பாருப்ப பேச்சா குறை. இந்த இடத்துல கவனிச்சா எழுதிடலாம். அதுக்கு தான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போட்டேன். 3லையுமே மைனஸ் பண்ணியிருக்கு பாரு. அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல்னு போட்டு ஏ வெக்டார்னு எழுதிடலாம். இது ரெண்டையும் கழிச்சது எது ரெண்டையும்னா பிஏவும் ஏவும். இது ரெண்டும் கழிச்சு என்னது சிஎம். இதை வச்சு அங்கே ஸ்க்ரோல் பண்ணிட வேண்டியதான், எழுதிடலாம், முடிஞ்சு போச்சு. என்ன இருக்கு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு என்னது சி மைனஸ் ஏ. கேப் போட்டாலும் சரி வெக்டார் போட்டாலும் சரி பார்த்துக்கான். ரைட், இது என்ன எழுதண்டாமா, இங்கே பாரு ஏ வெக்டார் இங்கே பார்த்து நம்பரை பார்த்து எழுதி விட்டுரு. அந்த இதில் தான் வரணும், இதில் தான் வரணும், இந்த இடம் தான் வரணும். 3 6 -2 இதானே ஏ. இது ரெண்டு கழிச்சது தெரியலையா, அதுக்கு அங்கே எழுதணும். எனக்கெல்லாம் எழுத வேண்டியதானே. 3 6 -2 பார்த்துக்கோ. 3i ப்ளஸ் 6j -2k இது ஏக்கு உள்ளது ப்ளஸ் எஸ் இன்ட்டு ப்ளஸ் டி இன்ட்டுன்னு சொல்லி அந்த டிட்டர்மெண்ட்டில் கழிச்சதை எழுதணும். டிட்டர்மெண்ட்டில் கழிச்சது என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. -4 -8 8 -4 -8 8 -4 -8 8 i j k. அடுத்த இடமா அது 3 -2 -2 0 தேவையில்லை. இது k, இது i, எழுதிக்கலாம். புரியுதான் பார்த்துக்க. இதில் இப்படியே நிறுத்திட்டாலும் சரி, எங்களுக்குள்ள மைனஸில் மல்டியில் பண்ணால் மைனஸில் மல்டியில் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்கான்னு பாரு.